குதிரை பேரத்துல ஈடுபடுறது தாவேகா இல்ல. திமுகவும், திமுகவினுடைய ஆட்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் சொல்லிட்டு இருக்காங்க. குதிரை பேரத்துல யார் ஈடுபடுறா? தாவேகாவா இல்ல திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தாவேகா குதிரை பேரம் நடத்துனதுக்கு நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த பேட்டி ஒரு பேட்டி போதும். வேறு எதுவுமே எக்ஸாம்பிளே வேணாம். 20 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாங்கல்ல, கொறடா ஏடிஎம்கேல இருந்து 20 எம்எல்ஏ கொறடா உத்தரவை மீறி ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு மேலே போதும். இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. தாவா தாவேகா தான் வந்து குதிரை பேரம் டிஎம்கே ஆட்சி அப்படி குதிரை பேரம் நடத்தியிருந்தாங்கன்னா என்றைக்கும் எம்எல்ஏ ஆட்சி நடத்திருக்கலாமே. 108 எம்எல்ஏ வச்சு 108 கிடையாது, 107 எம்எல்ஏ வச்சும் அவங்க குதிரை பேரம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே. யாரும் சும்மாலாம் போய் ஆதரவு கொடுத்துட மாட்டாங்க. விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாம். இந்த சிவி சண்முகனை காலில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஏடிஎம்கே அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு போய் வச்சு குதிரை பேரம் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே எப்படி எடப்பாடி கொண்டு போய் கூவத்தூரில் பண்ணாரோ இவர் பனையூரில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. குதிரை பேரம் தான். இல்லை டிஎம்கே குதிரை பேரம் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லையே. அவங்க எதிர்க்கட்சியாக நியாயமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்கிற அநீதியை எது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சட்டசபையில். அவங்க ஒன்றும் குதிரை பேரம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க குதிரை பேரம் பண்ண தேவையே இல்லையே. எதிர்க்கட்சி இந்த பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்களே, தோழியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டு தோழியை ஒத்துக்கிட்டு மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு அதுக்கு எதிர்க்கட்சி என்ன வேலை பார்க்கணுமோ அதான பண்ணிடுறாங்க. அவதே குதிரை பேரம் பண்ண போகிறாங்க. குதிரை பேரம் பண்ணுறான்றது பப்ளிக்கான விஷயமா தான் தெரியுது எல்லாத்துக்குமே. அவங்க குதிரை பேரம் பண்ண அவசியமே இல்லை. டிவிக்கே தான் குதிரை பேரம் பண்ணுறது உலக அறிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சாதாரண ஆட்குள்ள தெரியும். இது வந்து ஒரு வாரமாக இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நேற்று வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி பதில் சொல்லிட்டு இருக்கார். யார் குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா பண்ண வச்சு மீண்டும் தாவேகாவுக்கு வந்து நின்று அரசியலில் இதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்லன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு பாரதி அவர் கூட தாவேகா என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, அதனுடைய நிலைமை என்ன இப்போன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த குதிரை பேரம் யார் நடத்துகிறாங்கன்றதுக்கான ஆதாரம் எந்த விதத்துலேயும் சாட்சியாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கலை. வெளிப்படையாக பேசுகிறாங்களே தவிர அதுக்கு உண்டான ஆதாரம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். அந்த இது ஆதாரம் இல்லாதையே இப்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அதுக்கு உண்டான பேச்சு யார் பேசினாலும் அது தப்பு. தேர்தலில் ராஜினாமா பண்ணி திருப்பம் மக்களுடைய பணத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. இந்த தப்பை பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக முதற்கொண்டு திமுகவினுடைய செயலாளர் இன்னைக்கு வந்து போய் கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க போகிறாங்க. தாவேகா வந்து மற்ற கட்சியினுடைய எம்எல்ஏவை வெளியில் கூப்பிட்டுட்டு வாங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரு வைகோ அவர்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள்லையும் டிவி சேனல்லையும் கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கும் ஏற்புடையதா இல்லையான்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்ல முடியல. என்னடா தாவேகா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் கிளப்பிட்டே இருந்தாங்கன்னா தொகுதியில் வந்து எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் ஏற்படும். மக்களுடைய வரி பணம் வந்து அடிக்கடி தேர்தலில் நின்று ஜெயிச்சு ராஜினாமா பண்ணுறதுக்காக ஜெயிக்க வச்சாங்க. தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, தாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி எதுவுமே சொல்லாத ஒவ்வொரு எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டு இருந்தாக்கா நாளைக்கு எந்த மாதிரி நிலைமை மக்களுக்கு ஏற்படும்? ஒரு சில அடிப்படை வேலை கூட செய்ய முடியாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி கட்சியினுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க. போய் தொகுதியினுடைய வேலை கூட விஜயபாஸ்கரும் அந்த விஜயபாஸ்கர் இந்த விஜயபாஸ்கர் போய் தொகுதியினுடைய மக்களை பார்த்து என்னென்ன வேலைங்க இருக்குது, என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதமான ஒரு நிலைமையை கூட கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கல. ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகாவுக்கு போகிறோம், எங்களை நிற்க வச்சா ஜெயிக்க வச்சுருவாங்கன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவங்க போகிறாங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, தமிழனுடைய வளர்ச்சிக்கும் நல்லதில்லை. இப்போ வந்து ஒரு 5 இல்லைன்னா 10 தேவை இருந்தாக்கா திமுக குதிரை பேரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்னாலும் யாரும் நம்புவாங்க. அவங்களுக்கு வந்து 50% தான் இருக்குது அவங்க சீட்டு மெஜாரிட்டிக்கு. அப்போ அவங்க குதிரை பேரம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ எம்எல்ஏ வெளியிலேருந்து வந்து அது ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறது வந்து அது மக்களும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கும் அது வந்து நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க வந்து தேவை இருக்கிறதுனால செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து வரும்போது ரொம்ப நம்பிக்கை கொடுத்து வந்தார். மக்கள் வந்து அதை நம்பினாங்க. மூவிஸில் காமிக்கிற மாதிரியே ரியல் லைஃப்லேயும் அவர் செய்வார்னு சொல்லி நம்பினாங்க. பட் பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸு, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. எல்லா பார்ட்டியும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் அவங்க
பெனிஃபிட் தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் வந்து அவங்க வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா சைடில் சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியுமா? திமுக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க? குதிரை பேரம் செஞ்சு எம்எல்ஏகளை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமா? இது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? குறைஞ்ச எம்எல்ஏ வச்சுருக்கிறவங்க ஒரு 30 பேர் 40 பேர் எம்எல்ஏ விலைக்கு வாங்க முடியுமா? இது என்ன மாதிரி குற்றச்சாட்டு? இந்த குற்றச்சாட்டை வந்து சொல்கிறது தான் சொல்கிறாங்கனாக்கா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? மக்கள் இதை நிராகரிப்பாங்க. ஏன்னா ஆட்சி அமைக்க முடியாது இல்லை திமுகவால். அப்போ அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. திமுக வந்து சொல்கிற குற்றச்சாட்டு வந்து உண்மையான குற்றச்சாட்டு. ஏன்னா கவர்னர்கிட்டயே ஐயுஎம்எல்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரை மென்ஷன் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவே ஆணித்தரமாக இருக்குது. தினகரன் எம்எல்ஏனுடைய குதிரை பேரத்தில் அவர் எம்எல்ஏவும் பேரை மென்ஷன் தினகரன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இந்த கவர்னர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்? இல்லை இந்த ஊழல் வழக்கில் இது பண்ணுறவங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் இது பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் நிராகரிக்கிறாங்க. இது மாதிரி எங்களை மாதிரி பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. திமுக குதிரை பேரம் செஞ்சு எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது. அதுக்கே பொய்யான குற்றச்சாட்டை ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி திசை திருப்புறாங்க. மடைமாற்றம் செய்கிறது தான் இது. மக்களை ஏமாத்துறாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து பூந்தமல்லி பக்கத்தில் வீடெல்லாம் அடிச்சிட்டாங்க. அந்த ஜனெல்லாம் புலம்புது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீர்நிலையில் வீடு இருந்தாலும் நாங்கள் பட்டா கொடுப்போன்னு விஜய் வாக்குறுதி கொடுத்தாரு. பொய்யான வாக்குறுதியை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் வீழ்ச்சிக்கினாங்க. இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்க இந்த ஆட்சியை வந்து பொய்யான ஆட்சி, தூய சக்தி இல்லை, இது தீய சக்தி அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் குதிரை பேரம் வந்து திமுக தான் பண்ணுறாங்க, திமுக பண்ணல. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ரெண்டையும் பார்க்குறேன்டா, தாவேகா வந்து 107 சீட்டு வாங்கினுச்சு. ஆனால் அது ஆட்சி அமைக்கிறதுக்கு டிஎம்கேயில் இருந்தோம், காங்கிரஸில் இருந்தேன் கூட்டணி இது பண்ணி தான் ஆட்சி அமைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேயில் இருந்து அவங்க தாவேகா தான் வந்து ஆட்களை கூப்பிட்டது. அப்போ அதுதான் குதிரை பேரம். டிஎம்கே எந்த இதில் வந்து குதிரை பேரம் பேசி ஆட்சி அமைச்சிச்சுன்னு எதனாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா? எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது எப்பயுமே எல்லாத்தையுமே சரி டிஎம்கே தான். இப்போ இது வரைக்கும் அவர் விஜய் முதலமைச்சர் வந்து பதவி ஏற்ற காலத்தில் இருந்து இது வரைக்கும் டிஎம்கே தான் அவர் குறிக்கோளை வச்சுருக்காரு தவிர வேறு எதை பற்றியோ ஒரு மக்களை பற்றியோ எத்தனையோ குறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதனால் வந்துக்கிட்டு இந்த பட்டா எல்லாமே இருக்கிற இடத்தெல்லாம் இடித்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கெலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அவர் ஆட்சை தக்க வைக்கிறதுக்காண்டி அவங்க வந்துக்கிட்டு ஆட்களை சேர்த்து கொண்டு இருக்காங்க. ஒருபோதும் வந்து டிஎம்கே வந்து சேர்க்கறது இல்லை. கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. எல்லா கட்சியிலேருந்தும் டிவிக்கு தானே எல்லாரும் எம்எல்ஏ எல்லாம் ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அது கரெக்டு தானே அவர் சொன்னது. அதோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஐயுஎம்எல் கட்சியிலுடைய 2 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அந்த 2 எம்எல்ஏ ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ வந்து அவங்க ஆதரவு கடிதத்தை வந்து கவர்னர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அந்த கட்சி ஆதரவு கொடுக்காத போதே ஒரு எம்எல்ஏ வந்து இவங்க ஆதரவு வந்து கவர்னரில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பேர் குதிரை பேரம் தானே. அந்த கட்சியுடைய தலைமைக்கே தெரியாது. அந்த கட்சியுடைய ஒரு எம்எல்ஏவை கவர்னர்கிட்ட அந்த கொடுத்த லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குது. ஐயுஎம்எல் கட்சியுடைய 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ பேர் இருக்குது. டிடிவி தினகரன் அமமுக கட்சியுடைய எம்எல்ஏவும் பேரும் இருக்குது. அந்த கட்சியுடைய தலைமைக்கு தெரியாதே அவங்க எம்எல்ஏ வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த கையெழுத்து போட்ட இது வந்து கவர்னர்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன குதிரை பேரமா என்னன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். அதாகப்பட்டது திமுகவில் வந்து தானாக வந்து சேர்றாங்க. திமுகவில் வந்து தன்னால் வந்து அவங்கவுங்க வந்து வைகோ கட்சியிலையோ பல கட்சியிலேருந்தோ வந்து திமுகவில் வந்து சேர்றாங்க. இந்த குதிரை பேசுகிற பேச்செல்லாம் வந்து திமுகவுக்கு கிடையாது, தெரியுதுங்களா? பல கட்சிக்காரங்க வந்து திமுகவில் 5000 பேர் 4000 பேர் அப்படி தான் சேர்றாங்க. நாங்கள் பேப்பரை படிக்கிறோம். ஆனால் நாங்களாம் திமுகவாக போய் அவங்கள போயிட்டு நீங்கள் வாங்கன்னு யாரையும் கூப்பிட்றது கிடையாது. ஓகேவா? அதுதான் நாங்கள் திமுக வந்து யாரையுமே வந்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றது கிடையாது. நாங்கள் குதிரை பேரம் பேச வேண்டிய வேலையும் கிடையாது எங்களுக்கு, தெரியுதுங்களா? அவங்களாம் வர்றாங்க, அவங்களாம் சேர்றாங்க, அதுதான் உண்மை. அதுதான் திமுக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாக்கா திமுக செஞ்சாக்கா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போது செஞ்சாக்கா என்ன ஆகும்?
அங்கே அவங்க மெஜாரிட்டி காமிக்க முடியாமல் கவர்மெண்ட் கவுந்துடும், மறுபடியும் எலெக்ஷன் வரும், மறுபடியும் பப்ளிக் கிட்ட போகணும். பப்ளிக் கிட்ட போனாக்கா என்ன ஆகும்னு கேரண்டியாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால் டிஎம்கே செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது அவங்க ரூலிங் பார்ட்டி வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பார்ட்டிலேயே மெஜாரிட்டி வந்துட்டாங்க. இப்போ வெளி சப்போர்ட்டில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க பார்ட்டிலேயே மெஜாரிட்டி வந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து அது சுலபமாக இருக்கும் சொல்லி அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்கிறாங்களா செய்யலையா அது நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்க செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எதிர்கட்சியாக இருக்கிற திமுக இப்போ அந்த மாதிரி குதிரை பேரம் நடத்தி தான் கொண்டு வரணுன்ற அவசியம் இப்போ இல்லை. அதை பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே அது திமுக பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிலைமை இப்போ ஒன்றும் இல்லை. நாளை பின்ன தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சி வந்தோ இல்லை எதிர்கட்சி வந்தோ இல்லை டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா வந்தோ ஆளுநருடைய ஆட்சியோ இல்லை ஜனாதிபதியுடைய ஆட்சியோ வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அங்கே அனுப்பி வச்சாலும், ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அதை அனுப்பி வச்சாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு மீண்டும் மீண்டும் வந்து தாவேகா தப்பு பண்ணிட்டு தான் இருக்குதுன்றது இப்போ நல்லாவே வெளிப்படையாகவே தெரியுது. அந்த குற்றச்சாட்டை மாற்றி சில அமைச்சர்களும் சில எம்எல்ஏக்களும் மந்திரி சபையில் இருக்கிற சில அமைச்சர்களை இதே மாதிரி குற்றச்சாட்டு திமுக மேலே வச்சுட்டே இருக்கிறாங்க. அது யார் பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற திமுக அதை பண்ணி தான் சாதிக்கணுன்ற அவசியம் திமுக காரணங்களுக்கு இல்லை. இப்போ தாவேகாலேருந்து எந்த எம்எல்ஏ வந்து திமுக வந்துக்கிறாங்க? யாரும் வரலையே. அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு இவங்க கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே ரிசைன் பண்ணுறாங்க, மேல்மாடியில் போய் சேர்றாங்க, எல்லாம் நடக்குது. இப்போ அது மாதிரி டிவிகேலேருந்து எத்தனை எம்எல்ஏ வந்து திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க? அப்படி வந்தால் கூட நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம், வந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லலாம். நடக்காத ஒரு விஷயத்துக்கு இப்போ அவங்க மேலே வந்து சொல்கிற குற்றச்சாட்டுக்கு வந்து ஆதாரம் இருக்குது. இப்போ நானே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐவிஎம்எல் கட்சிது ஆதாரம் இருக்குது. 7 எம்எல்ஏ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 1000 காரணம் சொன்னாலும் அதுதான் உண்மை. இப்போ இவங்க திமுக மேலே சொல்கிறதுக்கு டிவிகேலேருந்து யாருன்னா எம்எல்ஏ வந்து இங்கே வந்திருக்கிறாங்களா? வந்து அப்படி வந்திருந்தா அதுக்கப்புறம் அதை பற்றி பதில் சொல்லலாம். அதுதான் உண்மை. அது அவங்க சொல்கிறது தவறான குற்றச்சாட்டு. இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. எங்களுக்கு குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லையா சார்? எங்களுக்கு வந்து திமுக வந்து குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கவுங்களாம் வந்து சேர்றாங்க. இப்போ நான் கூட இருக்கிறேன், போகிறேன், ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு டவுலை போடுறேன், நான் கட்சியில் சேர்றேன், தெரியுங்களா? அவங்க வந்து என்ன கூப்பிடல. திமுககாரர் வந்து என்னை வந்து கூப்பிடல, தெரியுங்களா? நானாக போய் சேர்றது தான். அந்த மாதிரி தான் இது. திமுக வந்து அந்த குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, தெரியுங்களா? அவங்க தான் பேசுகிறாங்கன்றதுலாம் பேச்சு.